சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்ல கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படத்தை நெல்சன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. மேலும் அனிருத் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேல பயங்கரமான விமர்சனங்கள் இருந்தது. அதாவது அண்ணாத்த தர்பார் இந்த 2 படங்களோட தோல்விக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இனிமே சினிமால நடிக்க மாட்டாரு. அவருடைய ஃபார்ம் போயிடுச்சு. இனிமே அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு செட் ஆக மாட்டாரு. அதனால அவர் ரிட்டையர் ஆக போறாரு. இனிமே படங்களை நடிக்க மாட்டாரு. அவர் படமும் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா தான் பாத்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல நடிச்சாரு. அதாவது மல்டி ஸ்டாரர் படமா கூட சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷராஃப்னு சொல்லிட்டு மொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியே இறக்குனாரு. படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். மறுபடியும் ரஜினிக்கு ஃபார்முக்கு வந்திருக்காரு. இப்போ எல்லாரும் ரஜினியோட படம் எப்போ வரும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணுறாங்க. அப்படி அவர் அடுத்ததான் நடித்த படம் தான் லால் சலாம். இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது வேட்டையன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் ரிலீஸ் ஆகும்னு சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ ஷூட்டிங் தள்ளி போனதுனால படம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தலைவர் 171 இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு. பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுக்க போறாங்க. இந்த படத்துக்காக ரசிகர்கள் இப்போ அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் தலைவர் 172 நெல்சன் அவர்களே எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான தொகையை நம்ம நெல்சனுக்கு கொடுத்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஜெயிலர் 2 ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். மேலும் எந்தெந்த ஸ்டார்ஸ் எல்லாம் நம்ம இந்த படத்தில் யூஸ் பண்ணலையோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ணி இதையும் ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக ஜெயிலர் படத்தோடைய தொடர் பாகமாக யூஸ் பண்ணலாம், அதுமாரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால நெல்சன் பார்த்தீங்கன்னா இப்போ கதை எழுதிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து நெல்சன் இப்போ அடுத்த படத்தை யாரை வச்சு எடுக்க போறாங்கன்னு சொல்ல போறாரு. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட நெல்சன் ஜாயின் பண்ண போறாரு. அநேகமாக பார்த்தீங்கன்னா கோலமாவு கோகிலா 2, டாக்டர் 2 இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பீஸ்ட் 2 நடக்குமான்னு அது தெரியல. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு இந்த படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிறாரு. அது உண்மையாக என்னன்னு தெரியல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தும் ஒரு முக்கியமான ரோல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, அஜித் தான் எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல செட் ஆகிற ஆக்டர். பில்லாவாக இருந்தாலும் சரி, பாட்சாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே செட் ஆகின ஸ்டைலிஷான ஆக்டர் அவர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட படம் ரீமேக் பண்ணால் அவர் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாரு. அதனால் இந்த படத்தில் அஜித் நடிக்க ரொம்பவே அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நமக்கு தெரியும். நீங்கள் சூப்பர் ஸ்டாரும் நெல்சனும் மறுபடியும் இணைஞ்சா நல்லா இருக்குமா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.